அவரை பொறுத்தவரையிலும் ஒன்று எனக்கு ஒன்று நிச்சயமாக தெரியும். பாஜகவுடைய கைப்பாவையாக அவர் மாறிவிட்டார். வேறு வழி இல்லை. ரஜினிகாந்த் அவங்க ட்ரை பண்ணாங்க. ரஜினிகாந்த் சாமர்த்தியமாக வெளிப்பட்டார். ரஜினிகாந்த் எப்படி தப்பிச்சாருன்னா, ஷூட்டிங் நடக்குது, கட்சியை ஆரம்பிச்சிட்டார். மிரட்ட கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. பேரெல்லாம் வச்சார். தலைமை செயலகம் வந்து ராகவேந்திரா கல்யாண மண்டபம் தான் ஹெட் ஆஃபீஸ்ன்ட்டார். அப்புறம் வந்து குழுவெல்லாம் போட்டார். தேர்தல் குழு, இது பிரச்சார குழு, அது இதுன்னு போட்டு எல்லாம் இது பண்ணார். எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணிட்டு ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கு ஃபீவரில் படுத்துட்டார். பார்த்தா கொரோனான்ட்டாங்க. 3 நாள் ஷூட்டிங் கேன்சலு. அப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க, ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி, அந்த படமே ட்ராப். உடனே என்ன பண்ணார், மருத்துவர்கள் ஆலோசனையின் பேரில் நான் வந்து இப்போதைக்கு எந்த நடவடிக்கைகளும் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி எல்லாம் கலைச்சி விட்டார். எல்லாம் வெளிப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அமித்ஷாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் தேடி பார்த்தாங்க, இந்த தம்பி கிடைச்சாப்பு.